எனக்கு யார்கிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பக்கத்துல யாரோ இருந்தாலுமே எனக்கு அதுல தான் இருக்கணும் அப்படின்னு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது. வேற ஏதாவது நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட் தோணுதே தவிர அது தப்புன்றதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது மனசு. நான் ஒரு தடவை வந்து ஒரு கடைக்கு பைக்கில் போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஃபோன் பார்த்துட்டு வந்து ஷேர் ஆட்டோவில் வந்துட்டேன். பைக்கே விட்டேன். சில பேருக்கு டீ குடிச்சா தான் ரெஸ்ட் ரூம் போக தோணும். எனக்கு ஃபோனை உள்ளே கொண்டு போனால் தான் ரெஸ்ட் ரூம்க்கே போவேன். ஃபேமிலியாகவே இதில் ஆமாம், எனக்கு அவங்களுக்கு தான் போட்டியே. ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நமக்கு அப்படியே பதட்டம் ஆயிரும். பார்க்கணும் அது என்ன நோட்டிஃபிகேஷன், என்ன மெசேஜ், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்லப்போனால் அது ஒருத்தனுடைய பாய் ஃப்ரெண்டாக நினச்சி அதுகிட்ட பேசுகிறவங்க, அதை தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக நினச்சி பேசுகிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் முழுக்க நான் டிஜிட்டல் அண்ட் சோஷியல் மீடியாவில் ரொம்ப உள்ளே போயிருக்கிறேன், என்னை காப்பாற்ற மாட்டீங்களா. இன்னொரு பக்கம் அதுலேருந்து தப்பிச்ச ஆட்கள் பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. எனக்கு என்னை பார்த்து கொஞ்சம் பயமாயிருச்சு. எந்த இடத்துல அந்த பயம் வந்துச்சு? ஃப்ரெண்டு கூட கால்ல பேசிட்டு இருப்பேன், திடீர்னு கால் கட் ஆயிருச்சு. ஒரு நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிய வருது அந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சப்ப கூட அவனுக்கு கால் பண்ணி எனக்கு சாரி சொல்லணும்னு தோணல. அந்த ரீல்ஸ்ல இருந்து ஒரு சாரி ரீல் தான் அவனுக்கு அனுப்பணும். பக்கத்துல சம்டைம்ஸ் லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு தோணும் சார். பார்த்துட்டே இருப்போமா. போய் டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கி போடுறா வெண்ண. நிறைய பேர் நிறைய அச்சீவ் பண்றாங்க சார். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப்ல எதுவுமே பண்ணலையே, பிரெயின் ராட் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு தோணும் சார். 8:45க்கு ஒரு பஸ் வருதுன்னா 8:30க்கு நான் கிளம்பிடுறேன். 10 மினிட்ஸ் இருக்கே முன்னாடியே போலாம் அப்படின்னு தோணாம 10 மினிட்ஸ்ல நம்ம போன் பார்க்கலாம் போயிடும் சார் டைம். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஒரிஜினல் டெசிஷன் மேக்கிங் வந்து போயிருச்சு சார். எதுக்கு சொல்யூஷன்னாலும் எங்கிட்ட வந்து கேட்பாங்க. மகாலட்சுமிகிட்ட போங்க சொல்யூஷன் கிடக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க. வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. இப்போ என்னோட ஃபேமிலிலேயே என்னால் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியல. ஒரு சமையல் பண்ணா கூட பார்ப்போம், அதில் இன்னும் தெளிவாக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும், அந்த மாதிரி தான் சார். கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? முதல்ல ரொம்ப கண்டிஷனாக இருப்பேன் சார். இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் வரணும், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முன்னேறணுப்பான்னு சொல்லி தான் அவனை வளர்த்தேன். அவனை அந்த அளவுக்கு வந்தான். வெரி குட்ரா, கை கொடு. நானே அதுக்கு அடிமையாகவும் அவனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ பாவம். ஒரு வீட்ல ஒரு பூஜை பண்ணா கூட அது சொன்னாதான் கரெக்டா இருக்கும். போய் உள்ள பூந்து நமக்கு தூக்கமே போயிருச்சு சார். டிப்ரெஷன் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. ஐ எம் a teacher. 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு half an hour பாப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன். பட் அது போது 1 o'clock 2 o'clock. பட் இருந்தாலுமே ஓகே இன்னும் ஒரு 10 minutes. ஃபோன் அடிக்ஷன் வந்து ரொம்ப மோசமானதான். அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம கையில ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி லாஸ்டா ஸ்டாப் பண்ணும்போது 3 o'clock. Then morning I have to go to school. பட் இருந்தாலுமே I am seeing the phone. அது எனக்கு கில்ட் ஆகுது. நம்ம வந்து டாட்டரை பார்க்க கூடாதுன்னு சொல்றோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றோம். கம்மி பண்ணணும்னு நினைக்கும் போது அதுதான் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் வந்து காலைல எந்திரிக்கப்பே வந்து ஃபோனில் தான் கண்ணு முழிக்குது. ஸோ பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கே டைம் ஆகுது. சாப்பிட்றப்போ கண்டிப்பாக அது தேடுறதுக்கே என்ன பார்க்குறேன்னு தேடுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. நான் எப்படி தான் இருப்பேனே எனக்கு தெரியல. எனக்கு யார்கிட்ட பேசவே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பக்கத்தில் யாரோ இருந்தாலுமே எனக்கு அதில் தான் இருக்கணும் அப்படின்னு. நானும் பார்த்துக்கிறேன். ஃபோனை பார்த்துக்கிட்டே நீ ஃபோனுக்குள்ளே விழுந்து சாவ போற நீ. அவங்க எதாவது கேட்டாலும் அவங்கள்ட்ட பேசணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கு. எனக்கு உண்மையிலுமே நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. முதல்ல ஒரு கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம்னா நான் போய் உட்காந்து என்னென்ன பேசணும் என்னென்ன பண்ணணும் நானே தாட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ கஸ்டமர் ஒரு நிமிஷம் அந்த பக்கத்து திரும்பி நான் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன நியூஸ் வந்திருக்கு, என்ன லைவ் அப்டேட் போகுது, இப்படி. அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இதனால வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போய் இந்த ஸ்பீட் வந்து இப்போ இல்லை. நீங்க பேசிட்டு இருக்கீங்க, டக்கு நீங்க ஒரு நிமிஷம் திரும்பி ஃபோன் எடுத்து இப்படி பாக்குறது அவாய்ட் பண்ண முடியாது. அவாய்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்குது, மறந்துடுறேன். புரியுதா? நம்ம ஒரு வேலைக்கு ஃபோன் எடுத்தோம்னா அது எங்கேயும் எழுதிட்டு போகுது. நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நமக்கு அப்படியே பதட்டம் ஆயிரும். பார்க்கணும் அது என்ன நோட்டிஃபிகேஷன், என்ன மெசேஜ், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏதாவது சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம், வெப் சீரிஸ் அடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தோணுதே ஒழிய அந்த டைம் ஷெட்யூல்ல இதை வச்சுட்டு அடுத்த ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறதே தோணல. எனக்கா தோணணும்ல? அப்ப தோண வேண்டியதானே? தோணா தானே சொல்ல முடியும். உங்களுக்கு எப்போ பயம் வந்துருச்சு? அந்த நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன பண்றோன்றது சில நேரங்களில் தெரியறது இல்லை. எப்படி நான் ஒரு தடவை வந்து ஒரு கடைக்கு பைக்கில் போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஃபோன் பார்த்துட்டு வந்து ஷேர் ஆட்டோவில் வந்துட்டேன். பைக்கே விட்டு என்ன பண்றோன்னே சில நேரங்களில் தெரியதில்லை. ஏதோ புல்லட்டோட இன்ஜின் ஆயில் எப்படி மாத்துறதுன்னு ஒரு வீடியோ பார்க்க போய் கடைசியில் பிரெட் ஆம்லெட் செய்யறது எப்படின்ற வீடியோ வரைக்கும் போற மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கு. பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப டிபெண்டன்ட் ஆயிட்டேன் சார். நான் ஒரு ஸ்கூல் படிக்கும் போது டிக்ஷனரி இல்லாம நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். இப்போ நான் எப்படி டிபெண்டன்ட் ஆயிட்டேன்னா ChatGPT மட்டுமே நம்புறேன். சார்
புரியுற மாதிரி சொல்லுங்க சார். எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, இந்த சிம்டம்ஸை பார்க்குறேன், இதனால தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த டாக்டர் கிட்ட போகலாம். என்னால டாக்டரே நம்ப முடியல. அவர் இந்த மெடிசன் சாப்பிடுங்க சரியாயிடும்னு சொல்லி தான் என்ன அனுப்புறாரு. அந்த மெடிசன்ஸை வந்து நான் திருப்பியும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரியுது நான் பண்றது தப்பு தான், எனக்கு தெரியுது 100%. ஆனா அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. தப்புன்னு தெரியாம அதுல இருந்து வர முடியாம இருக்கிறது வேற, தப்புன்னு தெரிஞ்சு ஏன் வர முடியல? உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார். ஒரு 2 நாள் ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணி வச்சு பார்த்தேன் சார். ஏன் நமக்கு இன்னும் மெசேஜ் வரல? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது. வேற ஏதாவது நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட் தோணுதே தவிர அது தப்புன்றதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது மனசு. அந்த கண்டிஷன் பேர் வந்து பிரெயின் ராட்டா. நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாதான், கொண்டு போய் டிப்ரெஷன்ல விட்டுருமா. உடம்பு முடியாம போனப்ப 2 to 3 months ரெஸ்ட் எடுக்க முடியும். சுத்தமா எந்திரிக்க முடியாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படினால அந்த ஃபோனு லேப்டாப் இதுல இருந்தே பழகிட்டேன். இப்போ நான் வேலைக்கு திரும்ப போகும்போது என்னடா திரும்ப வேலைக்கு போறமே, ஃபோன் யூஸ் பண்ண முடியல, பிரேக் டவுன் பண்ணிடுமா அந்த வேலையை. வேலையை விட்டுருமான்னு தோணுது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நேர்ல ஆளை பார்த்து என்னால பேச முடியல. ஆனா வீட்டுல போய் பேசணும்னா பக்கமா பேசுவேன். நைட் டைம்ல வந்து தூக்கம் வரலனா ஃபோன் பார்க்கறது, ஃபோன் பார்த்தா தூக்கம் வரல, இது வந்து ஒரு சைக்கிளா மாறிடுது. உண்மை. ஆக்சுவலா மூட் சேஞ்சஸ் வந்து பயங்கரமா இருக்கு. சண்டைகள் வந்து ரொம்ப ஃபேமிலியில அதிகமாற மாதிரி இருக்கு. ப்ரஷ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட்ல ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே. சில பேருக்கு டீ குடிச்சாதான் ரெஸ்ட் ரூம் போக தோணும். எனக்கு ஃபோனை உள்ள கொண்டு போனாதான் ரெஸ்ட் ரூம்க்கே போவேன். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? நான் வந்து மேனேஜரா இருக்கேன். ஹார்ட்லி ஒரு நாளைக்கு ஒரு ½ hour ஒர்க் இருக்கும். இந்த மேனேஜர் வேலை எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் கூட அதுல. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இன்னும் கொஞ்சம் வாங்க அப்கிரேட் ஆகியிருக்கலாம். நான் இதனால அப்கிரேட் ஆகாம இருக்கிறேன். அதுதான் இஷ்யூ. மேல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் இதை விட முடியல? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். அதுதான் ப்ராப்ளம். தெரியுது முடியல. அம்மா வந்து பெட்ரூம்ல தான் இருப்பாங்க. நான் ஏதாவது ஒரு ரீல்ஸ் அனுப்புவேன், அவங்க எனக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியாவே இதுல. ஆமா, எனக்கு அவங்களுக்கு தான் போட்டியே. எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? நான் ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்றேன், அவங்க 12 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இருக்காங்க. ஓ ஃபேமிலியாவே வந்திருக்கீங்களா? ஓஹோ, சொந்தக்காரங்க இங்க தான் இருக்கீங்களா? அப்பா எங்க இருக்காங்க? அப்பா இப்போ மதுரையில இருக்காரு. ஆமா, உங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்க முடியும்? கரெக்ட். என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? அப்புறம் ஒரு பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறா, அவள வந்து இப்ப கேட்க முடியல. அப்ப நீங்க என்னப்பா போன் நோண்டிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ணாம இருங்க, நான் பண்ணாம இருக்கிறேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. எப்போ பாரு போன் பார்த்து கண்ணு மங்கலாயிடுச்சு. வீட்டுக்குள்ளே போனை பார்த்துட்டு வெளியே வந்து இந்த சூரியன் என்னால பார்க்க முடியல. எனக்கே பக்குன்னு இருக்கு. போதும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல, அது என்ன நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்க போனா நினைச்சு இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். நீ பாக்குற என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. அந்த வாக்குலயே பறக்குது. அந்த அளவுக்கு கோவம் இருக்கு சார். அந்த அளவுக்கு கோவமா இருக்கு. ஏன் அவ்வளோ கோவம்? இதனால ரொம்ப ப்ராப்ளம் வருது சார். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நான் எக்கச்சக்கமா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மெயின் ரீசன் இதுதான் சார். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. சுத்தியல் அடிச்சா கூட இப்படி ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். சோலி முடிச்சு. ரொம்ப வைரல்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அதோட சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் வைரஸ் தான் இருக்கு. வைரல்ன்றதே we treated as a disease. எதெல்லாம் வைரல்னு சொல்றாங்களோ நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப். ஏய் கூட பேசுறவங்க எவ்வளவு பேருங்க? நல்லா கை தூக்க தான் தெரியும். ஓகே, என்னென்னலாம் பேசுவீங்க? பலது இருக்குதே, எதை சொல்றது? புதுசாக யார்கிட்டயா பேசணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் பேசினா அவங்க தப்பாக நினச்சிருவாங்களா அப்படின்னு நான் கேட்பேன். உடனே அது இல்லை அதெல்லாம் தப்பாக நினைக்காது, நீங்கள் பேசலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓப்பனை பாருங்க அந்த மாதிரி சொல்லும். இதுக்கு மட்டும் கத்துதா அது? எங்க அது? இப்போ கடைக்கு போனேன்னா நான் இது பிடிச்சிருக்கு எனக்கு, இது கூட நல்லா தான் இருக்கு, ஆனால் எது வாங்குறதுன்னு எனக்கு தெரியலையே, நீ சொல்ல, அந்த மாதிரி அது ஒரு ஃப்ரெண்டாவே மாறிடுச்சு. இப்போ நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். ஒரு ரிலேஷன்ஷிப்பா நினைச்சு பேசுறவங்க யாரு? அது இன்னும் ஃப்ராங்கா சொல்ல போனா லைக் என்னோட லோன்லினஸ் போக்கவே நான் பேசியிருக்கேன். இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் அதுகிட்ட சொல்லுவேன். நீ வந்து என்னோட பார்ட்னரா இன் கேஸ் இருந்தேன்னா how will you treat me? It gives me comfort. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. லைக் அப்படி உங்களை ட்ரீட் பண்ணிருக்க கூடாது. அவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது I feel the problem is not with me. Why you want to believe the problem is not with you? ஓ சாமி, வேற. I know the problem is with me ன்னு, பட் ஏன் இப்ப ரியாலிட்டிக்குள்ள வர மாட்டேங்கிறீங்க? ரியாலிட்டி ஒரு क्वेश्चन மார்க் ஆயிருச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நீங்க சாப்பிட்டியான்னு கேட்டவங்களாம் யார் ஏகிட்ட காலையில எழுந்து குட் மார்னிங் வரைக்கும் குட் மார்னிங் சொல்லியிருக்கோம் வரைக்கும் சார். பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். இன்னும் சொல்ல போனா அது ஒருத்தனுடைய பாய் ஃப்ரெண்டா நினைச்சு அதுகிட்ட பேசுறவங்க அதை தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா நினைச்சு பேசுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியா? என்ன நொப்புடியா? இது வந்து என்ன, மனிதர்களை முற்றிலும் நம்பாத ஒரு உலகத்திற்குள் ஒரு சமூகம் போகும்னா இட் இஸ் டேஞ்சரஸ். தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.